கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. எவ்வளவு கர்த்தர் ஏங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு போதலை, வேலையாட்கள் போதலை. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. இது எப்போ நடக்கும்? அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு காத்திருக்கும் பொழுது. இந்த தானியேல், இந்த அனனியா, மிஷாவேல், அசரியா உத்தம இருதயத்தோடு இருந்தாங்க. அக்கினிச்சூளைக்கு காப்பாற்றப்பட்டாங்க, சிங்கத்தின் வாய்க்கு காப்பாற்றப்பட்டார்கள். தேவனுடைய கையெழுத்தை வாசிக்கக்கூடிய அளவுக்கு ஞானம் பெற்றவர்கள். சொப்பனத்தை மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய நினைவையும் கூட அறிந்து கொள்ளக்கூடிய வெளிப்பாடுகளை பெற்ற வரம் படைத்தவர் மக்களாக இருந்தாங்க. என்ன காரணம்? அவரை பற்றிய உத்தம இருதயம் இவர்களுக்கு இருந்தது. இந்த வைராக்கியம்னு சொல்லும்போது பவுலையா சொல்றாரே 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இந்த வைராக்கியம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்திற்கு ஒத்தார் போல் இருக்கிற வைராக்கியம். கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற ஜனம் இந்த வைராக்கியத்தில் இருக்கணும். நான் மாத்திரம் கற்புள்ள கன்னிகையாக இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குற தெய்வத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகைகளாய் நிற்க வேண்டும் என்கிற ஒரு மனத்தாங்கலோடு தான் நம்ம செயல்படணும். இதுதான் கர்த்தரை பற்றிய உத்தம இருதயம். யாக்கோபிலே நம்ம பார்க்கும் பொழுது, நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? வேத வாக்கியம் எதுவும் வீணாய் சொல்லலை. பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசமாக இருக்கிறார்னு உறுதிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். தெய்வம் வாசமாக இருப்பது மாத்திரமல்ல, அவர் எப்படியா வாசமாக வைராக்கிய வாஞ்சியாய் வாசமாய் இருந்து கொண்டிருக்கிறார். என்ன வைராக்கியம்? கிறிஸ்து ஒப்பு கொடுத்து போயிருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற வைராக்கியம். என்ன யோவானில் பார்க்குறோம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சரி, இது நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த வாசனத்தை சொல்லும் பொழுதே இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க பெறுகிற ஒரு அனுக்கிரகமாக நம்ம பார்க்க முடியுது. ஆனால் முதல் சொல்லப்படுகிற 2 விஷயம் பாருங்கள். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நம்மது, மகனே மகளே இதை செய்யாதே, இது பாவம், இது கர்த்தருக்கு புறமான அநீதி என்பதை உணர்த்துகிற பரிசுத்தாவியானவரை அவர் இருக்கிறார். ஆனால் உலக மக்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள் எல்லாருமே பாவம் செய்கிறார்களா? எல்லாருமே அநீதி செய்கிறாங்களா? அதில் எத்தனை உத்தமங்க இருக்கிறாங்க? எத்தனை பேர் அறியாத தெய்வத்தை தெய்வமாக கொண்டிருந்து வந்து பக்தியில வைராக்கியமாக இருக்கிறாங்க? நிறைய பேர் உத்தமமாக வாழ்ந்திருக்காங்க. நிறைய பேர் தான தர்மம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் சரீரத்தில் தீட்டுப்படுத்தாத படிக்க அவ்வளோ வைராக்கியமாக தெய்வ பக்தியோடு வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் எந்த பரிசுத்தாவியானவர் நடத்திக்கிட்டு இருக்காரு? ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னென்னா, நியாய தீர்ப்பை குறித்த வெளிப்பாடு இல்லாதவர்களாய் அந்த வைராக்கியத்திலே நிலைத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு என்ன இருக்குது? ஒரு ரகசியம் இருக்குது. நமக்கு பாவத்தை குறித்தும் தெரியும், நீதியை குறித்தும் உணர்த்துகிற ஆவியானவர் இருக்கிறார். அதோடு கூட நியாய தீர்ப்பை குறித்த காரியத்தையும் உணர்த்துகிற ஆவியானவர் இருக்கிறார். என்ன நியாய தீர்ப்பு? எனக்கு கிடைக்க போகிற நியாய தீர்ப்பும், பிசாசுக்கு கிடைத்த நியாய தீர்ப்பும், அவனுக்கு எழுதப்பட்டிருக்கிற அவியாத அக்கினி கடல் என்கிற சத்தியத்தையும் உணர்த்தி கொண்டிருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். இதுதான் டிஃபரன்ஸ். இதுதான் அஞ்ஞானிக்கும் தேவஜனத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இதுதான் ரகசியம். இதைத்தான் இந்த வாயில நிரப்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதுக்கு என்ன செய்யணும்? அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கணும். அப்போ அவர் தன்னுடைய காரியங்களெல்லாம் வெளிப்படுத்துவார். தானியேல் ஐயாவுக்கு வெளிப்படுத்தினது போல தெய்வம் நம்மோடும் இருந்து நமக்கு காரியத்தை வெளிப்படுத்துவார். அப்போது இங்கே யோசேப்பு ஐயாவோடு தெய்வம் எப்படி காரியங்களை செய்தார்? அவருக்கு என்ன அனுகிரகிக்க போகிறாரோ சொப்பனத்தை காண்பித்தார். ஆனால் அதோடு கூட தன்னோடு கூட சிறையில் இருந்தவர்களுக்கும் கர்த்தருடைய திட்டம் என்ன, அவர்களுடைய எதிர்காலம் என்ன என்பதை ஆண்டவர் பேச செய்தார். அதை பேச செய்வதற்கான காரணமே அந்த தருணம்தான் யோசேப்பு அதிகாரியாய் வரப்போவதற்கான ஒரு துவக்கமாய் அது இருந்தது.
அந்நிய தேசத்திலே ஒரு அதிகாரி ஸ்தானத்துக்கு வருவதற்கான ஒரு துவக்கமாக இருந்தது அந்த சிறையிருப்பின் அனுபவம். ஸோ இந்த ப்ராசஸுக்குள்ளெல்லாம் போக யோசேப்பு ஒப்பு கொடுத்து தெய்வத்துக்குள்ள கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தத்தை காத்து கொண்டதுனால கர்த்தரால் அவருடைய வாயை நிரப்ப முடிந்தது, அவருடைய காரியங்கள் எல்லாம் அறிவிக்க முடிந்தது. அவருடைய வெளிப்பாடுகளெல்லாம் அந்த தாசனுடைய வாழ்க்கையிலே அப்படியாய் முற்றிலுமாய் நிறைவேற அது போதுமானதாக இருந்தது. இங்கே தானியேலுடைய அழைப்பிலும் அவருடைய வைராக்கியம், தெய்வத்துக்கென்று தன்னுடைய சரீரத்தை கூட அசுத்தம் ஆக்கக்கூடாது என்கிற ஒரு நினைவு, எல்லாவற்றுக்கும் மேலாக தனக்குள்ள இருக்கிற வல்லமையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உறுதி, இது எல்லாமே தெய்வத்தை ரொம்ப பிரியப்படுத்தின விஷயமா இருந்தது. அதாவது அந்த இருதயம் எப்பொழுதும் தெய்வத்துக்கென்று நான் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று துடித்து கொண்டே இருந்த இருதயம். அதனால் தெய்வம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஈஸியாக அவரை கையாள ஏதுவானதாக இருந்தது. இறுதியாக ஆண்டவர் நம் வாயை விரிவாய் திறக்கும் போது ஒரு விசேஷித்த நன்மையினால் நிரப்புகிறார். இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் அவர் வெளிப்பாடுகளை குறித்தது. இனி பார்க்க போகிற ஒரே ஒரு விஷயம், இதை பார்த்து நம்ம இந்த தியானத்தை நிறைவு செய்யலாம். இனி பார்க்க போகிறது மறைவான வெளிப்பாடுகளை கர்த்தர் பேச காத்திருக்கிறார். அதாவது இது பிறருக்கான ஒரு காரியத்தை தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குரிய கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறாருன்னு சொல்லி யோசேப்பு ஐயா மூலமாகவும் தானியேல் ஐயா மூலமாகவும் பார்த்துருக்கோம். பட் அவங்க வழியாக அவங்கள சுற்றி இருந்தவங்களும் நன்மை பெறும்படியான காரியங்களையும் பார்த்தோம். இங்கே கர்த்தருக்கென்று ஆத்துமா எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்கிறது என்கிற உண்மையை கர்த்தர் வெளிப்படுத்த இந்த காரியத்தை நமக்கு தேவன் உணர்த்த விரும்புகிறார். அது என்னன்னா, மறைவான வெளிப்பாடுகள். என் வாயை விரிவாய் திறக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் நம்ம வாயை நிரப்புறார். தேவ வார்த்தையினால் அடங்கி இருக்கும், தேவ வார்த்தையில் அடங்கி இருக்கும் சத்தியங்கள், ரகசியங்கள், இது ரொம்ப முக்கியம். அதாவது பைபிளை நம்ம வாசிக்கும் பொழுதே சில காரியங்கள் புரியாது. சில காரியங்கள் பார்த்திங்கன்னா அப்படி எழுத்தின்படியாக பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவுக்குள்ளாக தான் நம்ம போவோம். ஆனால் நிறையா விஷயங்கள் அப்படி கிடையாது. நிறையா விஷயங்கள் அப்படியே லிட்ரலாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம போனோம்னா ராங் டைரெக்ஷனில் போயிடுவோம். அதை அசை போட்டு அதில் இருக்கிற மறைப்பொருளை அறிந்து கொள்ள நம்ம ஆசிக்கும் பொழுது ஆசிக்கலாம். ஆண்டவரே, இது எழுத்தின்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையேன்னு படிக்கும் பொழுதே மனசில் தோணும். அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னப்பா, அதை கேட்குறீங்க தெரியுமா? அதுதான் வாய் விரிவாய் திறக்கிற அனுபவம். which means desiring and longing for the Lord to give you all the revelations about His word. அவ்வளோதான். வேதத்தை அப்படியே மனப்பாடமாக வாசிக்கிறதுன்னு ஒரு தாளந்து. ஆனால் வாசித்த வார்த்தைகளை அசை போடுவதும் அதில் இருக்கிற ரகசியங்களை புரிந்து அநேகருக்கு அதை எடுத்து சொல்கிறதுன்றதுக்கு பாருங்கள், அது ஒரு விசேஷத்தை, ஒரு ஞானம். அது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். அது டிசையர், அந்த டிசையர் நமக்கு இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம வாயை விரிவாய் திறக்க வைக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் உட்காரும் பொழுது, தெய்வமே இன்றைக்கு இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது இதில் என்ன சத்தியம் இருக்குது? பிகாஸ் when I carry this word, when I go into the world, இந்த வார்த்தையை நான் எடுத்துகிட்டு போகும்பொழுது இதில் என்ன செய்தி வச்சுருக்கிறீங்க? நான் உபதேசியாக என்னை அபிஷேகித்திருந்தீங்கன்னா அதை சரியாக நான் யூஸ் பண்ணணும். அந்த அழைப்பை, இஃப் ஐ ஆம் அ ப்ரீச்சர், அதை ப்ராப்பராக நான் ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா என்னுடைய சாதுரிய ஞானத்தில் அதை உபதேசிக்கிற மாதிரி போயிடும். அது வார்த்தை வீணாய் போட்ட மாதிரி ஆகிடும். போட்ட மாதிரியும் மாத்திரம் இல்லை, நான் அதை ராங்காக நான் அதை துஷ்பிரயோகம் பண்ணிட்டேன்னு கூட சொல்லலாம். ராங்காக அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை ராங்காக யூஸ் பண்ணிட்டா அதனுடைய ஆக்கினை என் தலைமையில தான் விடும். ஏன்னா தவறுதலாக நான் நடத்துகிறவளாக போயிடுவேன். அப்போ எவ்வளவு காவலோடு, எவ்வளவு ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசணும்ன்றது ஒரு எச்சரிப்பிங்க நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த வார்த்தையின் ரகசியங்களை பேச தெய்வம் காத்திருக்கிறார். அடுத்தபடியாக தேவன் இன்னொரு விஷயத்தை கொண்டு நம்ம வாயை நிரப்ப அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அது அவருடைய மறைவான ரகசியங்கள் அடங்கிய அவர் மன்னாவை குறித்ததான காரியமாக இருக்குது. இந்த மன்னா வேதாகமத்தில் இதனுடைய ருசி 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று தேனிட்ட பணியாரம் போல் இருந்ததுன்னு சொல்லி வேதாகமத்தில் பார்க்குறோம். இன்னொன்று புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது வசனத்தில் நம்ம எங்கே பார்க்கலான்னா, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் பாருங்கள். பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி
பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. 31. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது போது இந்த தேனை குறித்த தாசர்கள் வேதாகமத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 119ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இன்பமானவைகள். 103ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இன்பமானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு தேனிலும் இன்பமாக இருக்குதுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு அனுபவமா? தொடர்ந்து அவர் சொல்கிற விஷயந்தான் அவருடைய அனுபவம். அவர் கட்டளைகளால் உணர்வடைந்த, உணர்வை கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்குது பாருங்க, அதுதான் தேனிலும் மதுரமான ஒரு அனுபவம். இதுதான் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுடைய ஒரு வாழ்க்கையினுடைய நிலவரம். தெய்வத்தின் வார்த்தை எதுவாக இருந்தாலும் அது என்னை சரி செய்யறதுக்கு தான் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு உணவு வருது பாருங்க, அதுதான் தேனிலும் மதுரமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு நான் உனக்கு நீ பரதேசியாக சுற்றுற இந்த தேசத்தை உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக நித்திய சுதந்திரமாக நான் கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? ஸோ அதெல்லாம் வாக்குத்தத்தங்களை படிக்கும்பொழுது தேனை சாப்பிட்டது போல இருக்குது. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நம்ம கடந்து போக வேண்டிய ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் கடினமான ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் தான் இவர் இங்கே ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. சுகமான சுமைகள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அது உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அந்த வாழ்வின் அனுபவமாகவே அது இருக்கிறது. சுகமான சுமை, கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் சுமந்து கொண்டு நடக்கிறோமே, அந்த சுமை எப்படியா இருக்குது? சுகமாக இருக்கணும் ஒரு விசுவாசிக்கு. அது என்னைக்கு பாரமாக தெரியும்னா, அந்த வார்த்தைக்கு விரோதமாக நம்ம யோசிக்கும் பொழுது, இல்லை சில வார்த்தைகளை ஒதுக்கி போட்டுட்டு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்கிறோம் பாருங்க, அப்போதான் அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்துக்கு போயிடும். சுகமான சுமையாக இருக்காது. ஸோ அந்த சுமையை உணரணும். ஆனால் அந்த சுமையை ஏன் உணர்றேன்னா, அதன் வழியாக எனக்கு ஒரு பெரிய விடுதலை இருக்குது, ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, ஒரு பெரிய நன்மை இருக்குதுன்னு நினைக்கும் பொழுது அந்த சுமை சுகமான சுமையாக மாறுது. இல்லைனா அது அழுத்தி போடுகிற பாரமான சுமையாகத்தான் மாறி விடுகிறது. பிகாஸ் பெர்ஸ்பெக்டிவ் வித்தியாசமாக இருக்குது, பார்வை வித்தியாசமாக இருக்குது. இங்கே இந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தையில் அவர் சொல்கிறார், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும், ஏன்னா உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். என்னை உணர்வடைய செய்கிற வார்த்தைகள் தான்ப்பா உங்கள் வார்த்தையில் இருக்குது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், தயவு செஞ்சு அந்த வாயை விரிவாக திறந்து வை, உன் இருதயம் உணர்வடையணுன்றதுக்காக நான் தினந்தோறும் பேச காத்திருக்கிறேன். நீ அதிகாலை எழுந்து வந்திருக்கும் போது உனக்காக ஆயத்தமாய் கொட்டப்பட்டிருக்கிற மன்னாவை அள்ளி வச்சு அனுபவி அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். நம்ம கைகளிலே இன்னைக்கு விடுதலையோடு நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு தருணங்களிலே வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு காலம் இருக்குது, இருள் நிறைந்த காலம் இருக்குது. அப்போ இயேசுன்னு அறிவித்தாலே கொல்லப்படுவோம். அந்த மரணம் இரத்த சாட்சியான மரணமாக இருந்துட்டா நல்லது. ஓரளவுக்கு நம்ம ஆத்மா ஈடேறும். கைவிடப்பட்ட பிறகு சொல்கிற விஷயம் இது. மணவாளன் வரும்போது மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோம்னா ஃபைன், கைவிடப்பட்டுட்டோம்னா இந்த ப்ராசஸை கடந்து போகணும், ரத்த சாட்சியாக மறுத்து தான் ஆகணும். ஸோ அப்போ இருக்கிற காலகட்டங்களில் தெய்வத்தை குறித்து நம்ம பேச முடியாது, உடனே கொல்லப்பட்டுடுவோம். இன்றைக்கி விடுதலை, சகல விடுதலையோடு இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் துணை இருக்குது. நமக்கு விரோதமாக காரியங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் ஒரு விடுதலை எங்கே வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் தேனிலும் இன்பமான அனுபவம். நம்மை உணர்வடைய செய்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம பார்த்தோம் இல்லையா, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் அஞ்ஞானிகளுடைய இருதயத்தில் இல்லை, நம்முடைய இருதயத்தில் இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார். அது உணர்வடைய செய்கிற வார்த்தையாக இருக்குது. தட் இஸ் வை ஐ சே இட் இஸ் மோர் தென் ஹனி லார்ட். தேனை காட்டிலும் அதிக மதுரமாக இருக்கிற வார்த்தைகளாக இருக்குது. ஏன்னா என்னை இப்படி தட்டி 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 என்னை அந்த வார்த்தை கொண்டு போயிடுது. சரியான வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்னை வழி நடத்துது அப்படின்றாரு. ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். இது அடுத்த ஸ்டேஜ், இது இன்னொரு அடுத்த லெவல் ஆஃப் லிவிங், கிறிஸ்டியன் லிவிங்.
எல்லா பொய் வழிகளையும் விட்டு விலகுவதற்கு இந்த வார்த்தை ஏதுவாக இருக்குது. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் இங்கே சொல்லுகிறார், உன் வாயை விரிவாய் திற. ஒப்பு கொடுத்து வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது உனக்காக அதிகாலையிலே நான் காத்திருக்கிறேன், உனக்கு போதிக்க, உனக்கு வழி நடத்த, அந்த நாளுக்குரிய சத்தியங்களை உன்னோடு பேச நான் காத்திருக்கிறேன். நீ கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி என் சமூகத்தில் வந்து உட்காரேன். உலக சத்தம் கேட்பதற்கு முன்பதாக என்னுடைய சத்தத்தை கேள மகளே, மகளே. ஐ நோ யூ ஆர் வெரி பிஸி. உனக்கு வேலை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நீ பேலன்ஸ் பண்ணி போகணுன்னா உணர்வடைய செய்கிற என் வார்த்தையை முதல்ல உட்கொண்டுட்டு ரெடியாக போ. அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். அப்போ தான் இந்த வார்த்தை எப்படியா இருக்குது? தேனில் இட்ட பணியாரம் போல கர்த்தருடைய மன்னா இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அடுத்த விஷயமா என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இந்த மன்னாவை எப்படி வர்ணிக்கிறாங்க? 7ஆம் வசனத்துலேருந்து பார்க்கலாம். அந்த மன்னா கொத்தமல்லி விதை மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு ஏந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. அருமையானவர்களே, இங்கே ஃபஸ்ட்டு டேஸ்ட் வந்து த இம்மீடியட் டேஸ்ட் ஆஃப் மன்னா வந்து டேஸ்ட் லைக் தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது. ஆனால் அதை ஒரு ப்ராசஸ்குள்ளே கொண்டு போகிறாங்க. என்ன, எப்படி சமைக்கிறாங்க அந்த ஜனங்கள்? அதை பானைகளில், அதை இடித்து, உரல்களில் இடித்து பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். ஸோ இத்தனை ப்ராசஸை கடந்து போகுது அந்த மன்னா. கடந்து போன பிறகு அதோடைய இனிப்புத்தன்மை போய் புது ஒலிவ எண்ணெயின் சுவை போல் மாறுதான். புது ஒலிவ எண்ணெயின் சுவை என்னன்னா, ஃப்ரெஷ் ஆலிவ் ஆயிலினுடைய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குமானா, அதனுடைய ஹர்ப்ஸ், அதனுடைய தாவரங்களுடைய மணமும், அரோமா ஆஃப் த ஹர்ப்ஸ், அப்புறம் அதனுடைய கனிகளின், அதனுடைய அந்த ஆலிவ் ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய ஃப்ராக்ரன்ஸும் கலந்தது போல் அதில் இருக்குமா. ஸோ இந்த இனிப்பு சுவை போய் கொஞ்சம் ஒலிவத்தில் கொஞ்சம் கசப்பு வரும். சரிங்களா? இந்த சுவை அது இவ்வளோ ப்ராசஸ் கடந்து போய் வரும்போது இந்த சுவை வருது. அப்போது இங்கே இந்த அரோமா ஆஃப் த ஹர்ப்ஸ் அண்ட் இந்த ஃப்ரூட்டுன்னு பார்க்கும்பொழுது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். We are the sweet aroma of Christ. Sweet aroma of Christ அப்படின்னா you have to go through certain process. சமைக்கப்படுவதற்கு இந்த மன்னா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இந்த ப்ராசஸ்க்குள்ளே கடந்து போகுது. அதை உரலில் போட்டு இடிக்கிறாங்க, அதை பானையில் போட்டு சமைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை அப்பத்தை போல் திரட்டுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்கணும். கிறிஸ்து இதை ஒப்பு கொடுத்ததுனாலே அவருடைய நற்கந்தமாய் நாங்கள் இருக்கிறோம்னா அதே ப்ராசஸில் எங்களையும் ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த அனுபவங்களுக்குள்ளெல்லாம் நீ வரணுன்றதுனால ஆண்டவர் சொல்கிறார், அந்த வாயை திற, அந்த வாயை விரிவாய்த்துற. இந்த தாசன் சொன்னது போல், என்னுடைய அப்போஸ்தலன் சொன்னது போல், நீயும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி நீ அறிக்கையிடுமே, அந்த அனுபவத்துக்குள்ளாக நீ வரணும். இன்னொன்று, புது ஒலிவ எண்ணெய் எப்படியாக எடுக்கப்படுகிறதுனா, ஒலிவம்னு சொல்லும் பொழுது அது என்னென்ன விஷயங்களை நமக்கு ஆவிக்குரிய ரீதியாக உணர்த்துகிறதுனா, விளக்குக்கு எண்ணெயாகவும், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தின் பிரதான விளக்கில் இருக்கிற எண்ணெயை, இந்த ஒலிவ எண்ணெயை தான் உபயோகப்படுத்துவாங்க. இதை ஆண்டவர் மோசையை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. எப்படி? ஒலிவத்தை இடித்து பிழிந்து எடுத்த ஒலிவ எண்ணெய், இதுதான் புது ஒலிவ எண்ணெய், ஃப்ரெஷ் ஆலிவ் ஆயில். தினந்தோறும் அதை ஊற்றணும். சாயங்காலத்துலேருந்து விடிய காலை வரை அந்த இரவு நேரம் முழுவதும் அந்த விளக்கு அணையாமல் எரியணும். இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே இருளான எல்லா சூழல்களிலும் பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு அபிஷேகம் நம்மை தெளிவாய் நடத்த வேண்டும். அந்த ஒளியின் ஊடாக அந்த இருளை கடக்க வேண்டும். ஸோ எவ்ரி டே அந்த இருள் இருக்க தான் செய்யும். ஒரு சாயங்காலம் தோன்றும், ஒரு விடிய காலம் தோன்றும். ஸோ அந்த இன்பிட்வீன் ஹவர்ஸில் எவ்ரி டே உன் வாழ்க்கையில் அது நான் நிர்ணயித்த ஒரு விஷயம். அந்த காலகட்டங்களிலே என்னுடைய ஆவியானவர் உன்னை ஒளிர செய்து கொண்டே இருப்பார். நீ அந்த ஒளியிலே காப்பாற்றப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டே இருப்பாய் என்பது ஒரு கோணமாக இருக்குது. இன்னொன்று, அது ராஜாக்களை அபிஷேகம் செய்கிற எண்ணெயாயும் அதை
நம்ம பார்க்க முடியுது. தாவீது ஐயாவை அபிஷேகம் பண்ணும் பொழுது சாமுவேல் ஐயா உபயோகப்படுத்துகிறார். ஸோ அபிஷேக எண்ணெயாகவும் அதை நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று சுத்திகரிப்பின் ஒரு பொருளாகவும் அதை நம்ம பார்க்க முடியுது. ஆசரிப்பு கூடாரத்தையும் அதில் உள்ள அனைத்து பனிமுட்டுகளையும் ஆசாரியர்களையும் அபிஷேகிக்கவும் சுத்திகரிக்கவும் இந்த எண்ணெய் உபயோகப்படுத்தப்படுகிறதாக வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று புதிய ஏற்பாட்டில் பார்த்தா 10 கன்னிகைகளை குறித்து பார்க்கும் பொழுது புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள்னு பார்க்கும் பொழுது அங்கேயும் இந்த எண்ணெய் ஒரு பிரதான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்குது. ஸோ இந்த ஒலிவ எண்ணெய்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிற விஷயமாக இருக்குது அருமையானவர்களே. சங்கீதம் 12:6 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. இங்கே ஒலிவ எண்ணெய் எப்படி எடுக்கிறாங்க? இடித்து பிடிந்த ஒலிவ எண்ணெய். ஸோ அது ஒரு ப்ராசஸ் கடந்து போய் அந்த எண்ணெயை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை இந்த மன்னாவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியாக மண் குகையில் 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பாக இருக்கிறது. வெள்ளி என்பது மீட்பையும் மன்னிப்பையும் குறிக்கிற விஷயம். 7 என்பது 7 தரம் உருக்கின்னும் பொழுது பர்ஃபெக்ட்னஸ், பரிபூரணத்தை காண்பிக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை என் வாயை விரிவாய் திறக்கும் போது அந்த வார்த்தை என்னை எப்படியாக நடத்துகிறது? எல்லா இடிபாடுகளின் மத்தியிலும் நான் கடந்து போனாலும் பிழிந்து எடுக்கப்பட்ட புதிய ஒலிவ எண்ணெயை போல என்னை கர்த்தர் உபயோகப்படுத்தும் ஒரு பாண்டமாக என்னை கர்த்தர் உருவாக்குகிறது அந்த வார்த்தை. அது மாத்திரமல்ல, என் மீட்பையும் என்னுடைய மன்னிப்பையும் எனக்கு உணர்த்துகிற வார்த்தையாகவும் அது இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை, இந்த சுத்த வெள்ளிக்கொப்பான இந்த வார்த்தையை, அதாவது பரிபூரணமான விடுதலை குறித்து இந்த வார்த்தையை என் இருதயத்தில் நான் எப்பொழுதும் சுமந்து கொண்டு போக கர்த்தர் விரும்புகிறார். என் வாயை நான் விரிவாக திறக்கும் பொழுது, அதாவது நான் ஆசித்திருக்கும் பொழுது, தெய்வமே நீங்கள் என்ன நடத்துங்கப்பா. இந்த 119ஆம் சங்கீதத்தில் வாசித்தது போல, தேனிலும் மதுரமான உங்களுடைய வார்த்தையினால் என்னை நடத்துங்க. பொய் வழியிலே நான் போய் சிக்கிக்கொள்ளாத படிக்கு, நான் உணர்வடையும்படியான ஒரு அனுபவத்துக்குள்ளாக நான் நடத்தப்பட என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இந்த மாதிரி நம்ம ஆசையோடு ஆசித்து அந்த தாகத்தோடு அந்த பசியோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நம்ம அறியாமையே நம்ம நிறைய விஷயங்களை கர்த்தர்கிட்ட வாய் திறந்து கேட்க ஆரம்பிச்சிருவோம். அவரும் அளவில்லாமல் காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அருமையானவரே, இது கர்த்தருடைய மறைவான மன்னா. இந்த ரகசியங்களை கர்த்தர் நம்மிடம் பேச அவர் காத்திருக்கிறார். பவுலையாவோடு நிறைய ரகசியங்களை, தேவ ரகசியங்களை கர்த்தர் பேசினவர். அநேக அப்போஸ்தலர்களுக்கு தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தின தேவன், அதே தெய்வத்தை தான் இன்றைக்கி நாமும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்மையும் இந்த பூமியிலே கர்த்தரை சுமக்கிற பாத்திரங்களை கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நிச்சயமாக அவர் சொல்லுகிற ஒரே விஷயம், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நான்னு சொல்லியிருக்கார். அதாவது நீங்கள் என்ன இன்னல்கள், என்ன பிரச்சனைகள், என்ன சிறையிருப்பு எதுவாக இருந்தாலும் நான் அறியாமல் உனக்கு அது நடக்கலைன்னு கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்குறார். சந்தோஷத்தோடு இருக்கணும். எந்த காரியத்தை குறித்தும் கேள்வி கேட்க வேண்டாம். கர்த்தர் புறப்பட பண்ணிட்டார். அது ஒரு புதிய துவக்கத்துக்குள்ளாக நீங்கள் பயணிக்க ரெடி ஆகிட்டீங்க. ஆல் தட் யூ ஹாவ் டு டூ இஸ் அண்டர்ஸ்டாண்ட், அக்செப்ட் and realize this call. புரிந்து கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இதை அறிஞ்சு உணர்ந்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். ஏன்னா அவருக்கென்று உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்குன்னா அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக. ஒருத்தரை குறித்து பேசணும் அப்படின்னா அவரை பற்றி தெரிஞ்சால் தானே பேச முடியும். இந்த தெய்வத்தை குறித்து பேச கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கும் பொழுது என் துதியை சொல்லி வருவார்கள்னு கர்த்தர் சொல்கிறாரே, அவருக்கென்று நம்ம ஏற்படுத்தியிருக்கிறாராமே. இன்னும் எந்த துதியை பாடிட்டு இருக்க போகிறோம்? இந்த தெய்வத்தை தானே நம்ம பாடணும், இந்த தெய்வத்தை தானே நம்ம அறிக்கையிடணும். ஒரு புறப்படுதல் அனுபவத்துக்குள்ளாக வருவோம். எகிப்து முடிஞ்சிச்சு, இனி அது பின்தொடராது. இனி நம்முடைய வாழ்க்கையில் புதிய துவக்கங்கள், புதிய காரியங்கள், தெய்வீகத்துக்குள்ளான புதிய புதிய மறைவான மன்னாவை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை நடத்தட்டும். அவர் அந்த வாயை நிரப்பும்படியாக நம்முடைய இருதயங்களிலே தேவாதி தேவனை ஆசிக்கலாம். தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை அருமையாக நடத்திக்கிட்டு இருக்காரு. எல்லா காலங்களிலும் நம்ம ஜீவன் நம்மை எடுக்காதபடிக்கு நம்மை காத்து நடத்திக்கிட்டு இருக்காரே, எவ்வளோ நல்ல தெய்வம். இந்த தெய்வத்தை விட்டுடலாமா? இந்த உலக ஆசாபாசங்களுக்காகவும் பொருட்களுக்காகவும் இந்த தெய்வ அன்பை விட்டு விடாதபடிக்கு அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களாய்
அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாய் நாம் இருக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் காத்திருக்கிறார். அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸில் கர்த்தருடைய கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்மை நடத்தட்டும் தெய்வம், நம்மை நடத்தட்டும். தலையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவர் ஐயா. ஆண்டவரே, எங்கள் வாயை நாங்கள் விரிவாய் திறக்க எங்களுக்கு அறிவை தாரும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் அர்த்தத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காக நன்றி. இன்னும் நிறைய ரகசியங்கள் இதில் அடங்கி இருக்குது. அது என்ன என்பதை என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க. இது ஒரு துவக்கமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நிறைய காரியங்களை அசைப்போட அவர்களுக்கு நீர் உம்முடைய ஆவியானவரை கொண்டு ஒரு ஏவுதலை தந்து உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள கர்த்தாவே நீர் வழிகாட்ட நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் தேவாதி தேவன் மனவாளனாய் வருவீர். நாங்கள் ஆயத்தப்பட தெய்வமே, இந்த வார்த்தைகள் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இந்த பூமியிலே வாழ தெய்வமே உடைய வருகை சமீபமாக இருக்குமானால், நாங்கள் மறியாமல் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தருக்கு சித்தமானால் அது நடந்தேற எங்களை தகுதிப்படுத்தும். ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த செய்திக்குள்ளாக என்னோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கிறிஸ்துவின் நாமத்தினால மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேப்பா. சுகித்திருங்கள், பலனோடு இருங்கள். கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக வெற்றி நாயகனாய் போய்கொண்டிருக்கிறார். தோல்வியினி இல்லை உங்களுக்கு. எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் அமைத்து தருவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் வாயை விரிவாய் திறக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ளாக உங்கள் உள்ளத்தையும் இருதயத்தையும் மனப்பூர்வமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கென்று பசித்திருங்க, தாகித்திருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெய்வமே, உடைய நாமத்தினால் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். சுகம், சந்தோஷம், சமாதானம் இந்த வீடுகளிலே பெருகி இருக்கட்டும். தேவ சித்தம் மாத்திரம் இவர்கள் இல்லங்களிலே நிறைவேற நான் ஜெபிக்கிறேன். எந்த சத்துருவின் ஊடுருவலும் வீடுகளிலும் ஆண்டவரே வேலை ஸ்தலங்களிலும் நுழையாதபடிக்கு உங்களுடைய அக்கினிக்குள்ளாக நீர் வேலை எடுத்து பாதுகாத்துக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். காத்தருளும் வழி நடத்தும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். மீட்பெரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.